தருமபுரி மாவட்ட பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு நாளை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சியர் சதீஷ் தெரிவித்துள்ளார். இதனை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் 15ஆம் தேதியை வேலை நாளாகவும் அவர் அறிவித்துள்ளார். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. எனவே அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் வினாடிக்கு 15000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே செவளபுரை வராக நதி தடுப்பணை நிரம்பி வெளியேறும் உபரி நீரில் ஆபத்தை உணராமல் பலர் குளித்து வருகின்றனர். மழையால் வராக நதியில் வெள்ளம் ஏற்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தொடர் மழையால் சோமங்கலம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. களங்கல் மதகு பகுதியில் வெளியேறும் உபரி நீரில் அப்பகுதி சிறுவர்கள் உள்ளிட்டோர் குளித்தனர். இதை அறிந்த சோமமங்கலம் காவல்துறையினர் வந்து அங்கிருந்தவர்களை எச்சரித்து வெளியேற்றினர். சென்னை பூவிருந்தவள்ளி மேம்பாலத்தில் தேங்கிய நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர் மழையால் பூவிருந்தவள்ளி மேம்பாலத்தில் நீச்சல் குளம் போல் மழைநீர் தேங்கியதில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் பயணித்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பூவிருந்தவள்ளி நகராட்சி அதிகாரிகள் சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றினர். மேலும் சாலையில் இருந்த மணலையும் அகற்றி மழைநீர் வடிய வழிவகை செய்தனர். ராமநாதபுரம் அருகே உள்ள காவனூர் கிராமத்தில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் விவசாயம் வடகிழக்கு பருவமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் விதைக்கப்பட்டு தற்போது முளைக்க தொடங்கியுள்ள நெற்பயிர்கள் மீது வயல்கள் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மழைநீரை வயல்களில் இருந்து வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஆரன்பாளையம், தொரப்பாடி, சம்பத் நகர் உட்பட பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. மேலும் பள்ளிகொண்டான் பேருந்து நிறுத்தத்தில் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து மழைநீரை வெளியேற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் பெய்து வரும் மழையால் பூதப்பாண்டியில் உள்ள பழைய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பழைய ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாகர்கோவில் மாநகர மக்களின் குடிநீர் ஆதாரமான 25 அடி கொள்ளளவு கொண்ட முக்கடல் அணை கனமழையால் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 22 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ஆராமு IAS அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடத்திய கவிதா ராமு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண முகாம்கள் மற்றும் உணவு வழங்குவது குறித்து
முன்னேற்பாடுகள் குறித்து அவர் கலந்துரையாடினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தனர். கனமழையால் குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள அடையாறு கால்வாயில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மழைநீர் மூடு கால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதை பார்வையிட்ட மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி IAS மற்றும் ஆட்சியர் கலைச்செல்வி ஆகியோர் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி தஞ்சை ஒரத்தநாடு பகுதியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகளின் நெல்மணிகள் முளைத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் மறியல் காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் இடுக்கிப்பாறை என்ற இடத்தில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் சத்தியமங்கலம் கடம்பூர் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் பாறைகளை அகற்றி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஆஞ்சநேயர் மலை மீது உள்ள யோக ஆஞ்சநேயர் கோயில் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது. தொடர் மழை காரணமாக கோயிலின் கோபுரவாசல் அருகாமையில் உள்ள சுவர் சரிந்து விழுந்தது. இதையடுத்து அங்கிருந்த மின்கம்பங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு சீரமைப்பு பணியில் மின்வாரிய பணியாளர்கள் ஈடுபட்டனர். செய்யாறு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து கலந்தாலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகம் வகுக்கும் வகையில் திமுக தலைவர் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் செய்யாறு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை அவர் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தஞ்சாவூர், சிவகங்கை கோட்டங்களில் நடைபெற்ற சாலை மேம்பாடு, பராமரிப்பு பணிகள், கோவை கோட்டத்தில் நடைபெற்ற பணிகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2022ஆம் ஆண்டு முதல் விசாரணை நடத்தி வந்தனர். சுமார் 2000 கோடி ரூபாய் சாலை ஒப்பந்த பணிகளில் அரசுக்கு 20 கோடி ரூபாய் அளவில் இழப்பீடு ஏற்படுத்தியதாக ஓய்வு பெற்ற செயற்பொறியாளரான ஜெகதீசன் மற்றும் 4 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் அலர்ட்டாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனைகளில் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகள் இருப்பு இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் ஜிப்சி காலனி நரிக்குறவர் குடியிருப்பில் 500 பேருக்கு அமைச்சர் மதிய உணவினை வழங்கினார். பின்னர் பேட்டியளித்த அவர் தமிழக அரசின் நடவடிக்கையால் சென்னையில் தண்ணீர் தேங்கவில்லை என்று தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 4-5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு இருந்தாலே வாரக்கணக்கில் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும். சென்னையில் இருக்கிற சுரங்கப்பாதைகள் பெரும்பகுதி போக்குவரத்துக்கு இடையூறாய் நீர் சூழ்ந்து காணப்படும். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தும் கூட எந்த சுரங்கப்பாதையும் மூடப்படவில்லை. எந்த சுரங்கப்பாதையிலும் போக்குவரத்து தடை செய்யப்படவில்லை. எந்த சாலையிலும் தண்ணீர் தேக்கம் என்பது, மழைநீர் தேக்கம் என்பது இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸின் ஆதரவாளரான MLA அருள் தன்னை யாரேனும் தடுத்தால் உங்கள் தலைமையை தடுப்பேன் என ஆவேசமாக பேசியுள்ளார். ஓமலூர் தொகுதி ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் MLA அருள் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் ராமதாஸை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்று கூறினார். என்னை தடுத்தால் உங்கள் தலைமை தடுப்பேன். அந்த பயந்து வந்த 18 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். 18 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். குண்டா
ஐயா சொன்னாங்க என்ன மிரட்டலாமா? நாடெங்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வது குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். இதில் பல்வேறு கட்டங்களாக இப்பணியை மேற்கொள்வது என்றும் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களில் முதற்கட்டமாக திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் கருத்து தெரிவித்தார். இதன்படி பார்த்தால் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்று தெரிகிறது. செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்படும் போலியான உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் புதிய சட்ட திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது. சமூக ஊடக தளங்களில் பதிவேற்றப்படும் AI மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களை பயனாளர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் அவற்றுக்கு லேபிள் இடுவதை கட்டாயமாக்க முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போது AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் நிலையில் AI உள்ளடக்கங்களுக்கு ஒரிஜினல் உள்ளடக்கங்களுக்கும் வேறுபாடு இல்லாத சூழல் நிலவும் நிலையில் புதிய சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக மேல் அரசம்பட்டு காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் விளைவாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நேமந்தபுரம், கொள்ளைமேடு, காளியம்மன்பட்டி உள்ளிட்ட இடங்களை இணைக்கும் 5க்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. புதுக்கோட்டை நகரில் பெய்த மழையால் அடப்பன் குளம் முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் கலிங்கு வழியாக வெளியேறி வருகிறது. நகரில் உள்ள குளங்கள் வேகமாக நிரம்பி வருவது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே 570 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோவில் பதாக ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. ஆபத்தை உணராத சிறுவர்கள் ஏரியில் குதித்து விளையாடினர். அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரை யானமலை பகுதியில் திடீரென மழைக்கான சூழல் உருவான நிலையில் யானமலையை ஒட்டி பெரிய அளவிலான வானவில் தோன்றியது. 5 நிமிடங்களுக்கும் மேல் வானவில் தென்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் அதனை கண்டு ரசித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் லேசான மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புத்தேரி அருகே மலைகளின் நடுவே மேகமூட்டத்துக்கு மத்தியில் திடீரென தோன்றிய வானவில்லை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சென்னை அம்பத்தூரில் தொடர் மழையால் ரயில் நிலையத்தில் தண்டவாளம் முழுவதும் மழை நீர் தேங்கியது. இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள் மோட்டாரை பயன்படுத்தி நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை, மேலூர், நாவினிப்பட்டி, கீழையூர், சத்தியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் சாலையில் மழை நீர் தேங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, அனுமன் தீர்த்தம், கல்லாவி, சாமல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஜவ்வாது மலை அடிவாரத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கிரி கோவில் எல்லையில் உள்ள தடுப்பணை நிரம்பி வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. கமண்டல நாகநதி வழியாக சென்று செய்யாற்றில் கலக்கும் இந்த நீரின் மூலம் ஆரணி வட்டாரத்தில் உள்ள சுமார் 48 ஏரிகள் நிரம்பியுள்ளன. இதனால் சுமார் 500 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் 14,28,00,000 கணக்குகள் செயல்படாதவையாக மாறிவிட்டது தெரியவந்துள்ளது. அதாவது நாட்டில் உள்ள மொத்த ஜன்தன் கணக்குகளில் 26% செயல்படாதவையாக உள்ளன. ஏழை எளிய மக்களையும் வங்கிச் சேவைக்குள் கொண்டுவர குறைந்தபட்ச கணக்கு இருப்பு தேவைப்படாத ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்டன. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜன்தன் கணக்கு நடைமுறை தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சுமார் 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக லே ஆஃப்
FYI தெரிவித்துள்ளது. இதில் மின்சார வாகன மற்றும் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களே அதிகளவிலான ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளன. மேலும் சர்வதேச அளவில் பணி நீக்கம் செய்வதில் இந்தியா 2ஆம் இடம் வகிப்பதாகவும் 76,907 ஊழியர்களை பணி நீக்கம் செய்து அமெரிக்கா முதலிடம் வகிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் சாரல் மழையால் 400 ஏக்கருக்கும் மேலான பன்னீர் திராட்சை விவசாயம் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. மழையால் திராட்சை பழங்களில் தண்ணீர் தேங்கி வெடிப்பு ஏற்பட்டு ஒரு ஏக்கருக்கு சுமார் 3 டன் பழங்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர் மழையால் விற்பனையும் பாதிக்கப்பட்டிருப்பதால் 2 மாதங்களுக்கு முன்பு 80 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை தற்போது 25 முதல் 30 ரூபாயாக குறைந்துள்ளது. ஒரு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்த விவசாயிகள் பாதிக்கு பாதி விலை கூட கிடைக்கவில்லை என்கிறார்கள். ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக மேல் அரசம்பட்டு காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் விளைவாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நேமந்தபுரம், கொள்ளைமேடு, காளியம்மன்பட்டி உள்ளிட்ட இடங்களை இணைக்கும் 5க்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. புதுக்கோட்டை நகரில் பெய்த மழையால் அடப்பன் குளம் முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் கலிங்கு வழியாக வெளியேறி வருகிறது. நகரில் உள்ள குளங்கள் வேகமாக நிரம்பி வருவது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே 570 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோவில் பதாக ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. ஆபத்தை உணராத சிறுவர்கள் ஏரியில் குதித்து விளையாடினர். அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணை அதன் மொத்த கொள்ளளவான 32 அடியில் 31 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 3808 கன அடி என்ற அளவில் நீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி 2071 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியின் 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் மூலம் 3200 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை அருகே வாய்க்கால்களில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் தாண்டவபுரம் பகுதியில் வயல்களில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் மழைநீர் வெளியேறும் வாய்க்கால்களில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியோடு ஆகாய தாமரைகளை அகற்றி வாய்க்காலை தூர்வாரினர். அதிமுக ஆட்சிக்கால டெண்டர் முறைகேடு விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை புதிய வழக்கை பதிவு செய்துள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் நெடுஞ்சாலை அமைப்பதற்கான டெண்டர் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் கடந்த வாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை புதிய வழக்கை பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கின் ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் ஜெகதீசன் பல்வேறு ஒப்பந்த நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவையில் நடைபெற்ற சாலை பணிகளில் நடந்த முறைகேட்டில் 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் மனைவி மற்றும் 2 மகன்களை கொன்றுவிட்டு தொழிலதிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிரஞ்சீவி தாமோதர் குப்தா என்ற அவர் அண்ணா சாலையில் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்துள்ளார். அதில் ஏற்பட்ட இழப்பு, கடன் காரணமாக மனைவி மகன்களை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அது தொடர்பாக கடிதம் கிடைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு சைக்கிள் மூலம் இலங்கை தமிழர் ஒருவர் பயணம் மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இனோசூரன் என்ற இளைஞர் சைக்கிள் மூலமாக ஜெர்மன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை கடந்து சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகத்தின் நாகை துறைமுகத்தை வந்தடைந்த அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் யாழ்ப்பாணம் செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். பலாப்பழ சீசன் முடிந்ததால் ஊருக்குள் யானைகள் வருவது குறைந்துள்ளது. அதே சமயம் ஒற்றை யானைகள் அவ்வப்போது உணவு தேடி வந்து செல்கின்றன. முதல் மைல் அட்டி பகுதிக்குள் வந்த யானை அங்கிருந்த வாழை மரங்களை தின்று சேதப்படுத்தியது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதியிலேயே சுற்றி வந்த யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் புதூர் அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. படமிஞ்சி கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் 50 அடி உயரமுடைய வழுக்குமரத்தில் 9 வீரர்கள் 3 குழுக்களாக பங்கேற்றனர். கொட்டும் மழையிலும் எண்ணெய் பூசப்பட்ட வழுக்குமரத்தில் ஏறிய இளைஞர்களின் சாகசம் காண்போரை வியப்படைய செய்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் காற்றுடன் மழை பெய்து வருவதால் 5 வனத்துறை சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்பட்டன. பைன் ஃபாரஸ்ட், 8 மைல் ட்ரீ பார்க், தொட்டபெட்டா, அவலாஞ்சி மற்றும் கெயின் ஹில் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குன்னூர் ராணுவ முகாம் சாலையின் குறுக்கே ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் கோம்பைத்தோடு அருகே உள்ள மேகமலை அருவியில் தொடர்ந்து 5வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் அருவி பகுதிக்கு செல்வதற்கும் வனத்துறை தொடர்ந்து தடை விதித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமான மணிமுக்தா அணையில் பழைய ஷட்டர்களை பழுதுபார்க்கும் பணி நடைபெறுவதால் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்தை தேக்க முடியாமல் ஷட்டர்கள் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரும் தண்ணீர் முழுவதும் ஆற்று வாய்க்கால்கள் வழியாக வீணாக கடலில் சென்று கலக்கிறது. இதன் காரணமாக விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் அவதியுறும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீரை தேக்கி வைக்க மாற்று ஏற்பாடு செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. காட்டாம்பூர் அய்யனார் கோயில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 26 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சீறிப்பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையில் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா யாகசாலை பூஜைகளோடு தொடங்கியது. விழாவை முன்னிட்டு கோயில் பிரகாரத்தில் உள்ள யாகசாலைக்கு சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருளினார். முன்னதாக அதிகாலையிலேயே பக்தர்கள் கடலில் புனித நீராடி பச்சை நிற ஆடை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கினர். 6 நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி விழா மற்றும் விரதம் தொடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கெடிலமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குணமங்கலம் பகுதியில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதேபோல தொடர் கனமழை காரணமாக நாகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 20,000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பெய்த கனமழையால் 3,500 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளம் நீரில் மூழ்கியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உப்பளம் நீரில் மூழ்கியுள்ளதால் இங்கு பணிபுரியும் 2,500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகள் நடப்பதால் மழைநீர் கடலில் கலக்க முடியாத காரணத்தினால் உப்பளத்தில் தேங்கியுள்ளது. சென்னை அருகே பெருங்களத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லும் முக்கிய சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுங்குன்றம் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது பல்வேறு பகுதிகளில் மோட்டார் மூலம் நீரை அப்புறப்படுத்தி வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். லஞ்ச ஊழல் ஒழிப்புக்காக அமைக்கப்பட்ட லோக்பால் விசாரணை அமைப்பிற்கு 7 BMW கார்கள் தேவையா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. லோக்பால் அமைப்பில் உள்ள 7 பேருக்கு தலா 70 லட்சம் ரூபாய் செலவில் 5 சொகுசு கார்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது என்று வெளியான தகவல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.
முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம், காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஷாஹித் கோகலே, உத்தவ் சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி உள்ளிட்டோர் இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். பொதுமக்கள் பணத்தில் ஆடம்பர காரை வாங்குவது தேவையற்றது என்றும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே சாதாரண கார்கள்தான் கொடுக்கப்படுகின்றன என்றும் ப சிதம்பரம் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கோயில் அருகே மருத்துவ காரணங்களால் அனிச்சையாக சிறுநீர் கழிக்க நேர்ந்த பட்டியலின முதியவருக்கு வன்கொடுமை நடந்துள்ளது. அருகில் இருந்த நபர் ஒருவர் அந்த முதியவரை சிறுநீர் கழித்த இடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் சுத்தம் செய்ய வைத்ததாக புகார் கூறப்பட்டுள்ளது. தனது தாத்தாவிற்கு இருமல் வரும்போது தானாகவே சிறுநீர் கழியும் பிரச்சினை இருப்பதாக அவரின் பேரன் கூறியுள்ளார். முதியவரின் புகாரின் பேரில் சுவாமிகாந்த் என்பவரை காவல்துறை கைது செய்து கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதற்கிடையே இந்நிகழ்வு குறித்து காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமித்ஷா மிகப்பெரிய பணியாற்றியுள்ளார் என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் 61வது பிறந்த நாளை ஒட்டி விடுத்த வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் அமித்ஷாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சாட் ஜிபிடி ஏஐ சேவைகளை வழங்கி வரும் ஓபன் ஏஐ நிறுவனம் சாட் ஜிபிடி அட்லஸ் என்ற புதிய பிரவுசரை உருவாக்கியுள்ளது. மற்றொரு ஏஐ நிறுவனமான பெர்ப்ளெக்சிட்டியும் காமெட் என்ற பிரவுசரை உருவாக்கியுள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த பிரவுசர்கள் பிரவுசர் சேவைகளில் ஆதிக்கம் செலுத்தும் கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு ஆப்பிள் மார்க் ஆபரேட்டிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ள கணினிகளில் மட்டுமே சாட் ஜிபிடி அட்லஸ் பிரவுசரை பயன்படுத்த முடியும். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட வீரர் சோனுரன் முத்துசாமியின் அபார ஆட்டத்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா 71 ரன்கள் முன்னிலை பெற்றது. பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 333 ரன்களை எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்கா 404 ரன்களை குவித்தது. முத்துசாமி 155 பந்துகள் நிலைத்து ஆடி ஆட்டமிழக்காமல் 89 ரன்களை எடுத்து அணி முன்னிலை பெற அடித்தளமிட்டார். முத்துசாமியின் பூர்வீகம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் தேர்தலில் சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் ஒன்றை எதிர்த்து போட்டியிடுவதை வைத்து பிளவு உள்ளது என்று கூறுவது சரியல்ல என காங்கிரசின் மூத்த தலைவர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் எல்லாமே சரியாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பாட்னாவில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர்கள் லாலு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் சந்தித்த பின் அசோக் கெலாட் இவ்வாறு பேசினார். ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் இணைந்து விரைவில் பரப்புரையை தொடங்குவர் என்றும் அசோக் கெலாட் தெரிவித்தார். பீகாரில் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏதும் இல்லை என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு முறையாக அறிவிக்கப்படாத நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டோடு தேஜஸ்வி யாதவ் பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் குழப்பம் என்று பரப்பப்படும் தகவல்களுக்கு நாளை விரிவான பதில் தரப்படும் என்றார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் உள்ள 2 லட்சம் ஒப்பந்த பணியாளர்களும் நிரந்தரமாக்கப்படுவார்கள் என்றும் தேஜஸ்வி தெரிவித்தார். கூட்டணியையே ஒற்றுமையாக கட்டிக்காக்க முடியாதவர்கள் பீகாரில் எப்படி நல்லாட்சி தர முடியும் என்று தேஜஸ்வி யாதவையும் ராகுல் காந்தியையும் மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சித்திருக்கிறார். பீகார் தேர்தலில் முறையான தொகுதி பங்கீடு இன்றி இந்தியா கூட்டணி கட்சிகள் சில தொகுதிகளில் ஒன்றை எதிர்த்து போட்டியிடும் நிலையிலும் அதிலிருந்து ஒரு கட்சி வெளியேறிவிட்ட நிலையிலும் சிராக் பாஸ்வான் இவ்விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பீகாரில் தற்போதுள்ள தேர்தல் சூழல் ஒரு சார்பாக மாறியுள்ளதாகவும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை காலி செய்வதே பாஜகவின் நோக்கம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்சநீதிமன்றமும் என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரி பரந்தாமன், வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பேசிய திருமாவளவன், பார் கவுன்சில் தேர்தலில் வாக்குகளை சாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்காக உயர்நீதிமன்ற விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நான் முதல்ல சொல்லிட்டேன், எலெக்டோரலா உங்களுக்கு
திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது அதிமுக எதிரியா இருக்கலாம், அல்லது வேற யாராவது எதிரியா இருக்கலாம். ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். விசிகே வர்சஸ் பிஜேபி, நாங்க எலக்டோரலா உங்களை காம்பீட் பண்ணல. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி. அப்போ ஏடிஎம்கேவே நீங்க காலி பண்றதுதான் உங்க நோக்கம். இதான் உங்க ஹிடன் அஜெண்டா, அவங்கள தூக்கி போடணும்னு. அந்த விவரம் தெரியாம அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம கவலை. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்டுறாதீங்க, அது நல்ல அரசியல் இல்லை. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா நீ யார் இதை பத்தி கேட்கன்னு கேட்கிறாங்க. தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான 4வது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 30.02 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமையவுள்ள இந்த ரயில் பாதைக்கு சுமார் 757 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் எரிசக்தி, கனிமம் மற்றும் சிமெண்ட் வழித்தடத்தின் ஒரு பகுதியாக இந்த ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான 4வது ரயில் பாதை கிளாம்பாக்கம் பெருநிலையத்திற்கு வந்து செல்வோருக்கு பெரிய அளவில் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் மற்றும் அதனை சேகரிக்கும் முறை குறித்து புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் வெளியிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் தனது வீட்டின் மாடியில் பேரல்கள் மூலம் மழைநீரை சேகரித்து அதனை சுத்திகரித்து குடிக்கும் முறையை அவர் விளக்கினார். குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டும் குறை கூறாமல் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு வேஷ்டி, ஒரு 5-6 வேஷ்டியை பிடிச்சிக்கிறோம், அதை 10 மடங்காக போட்டுக்கிறோம். இது முதல்ல சின்னது. எந்த அண்டா கொண்டா பாத்திரம் எது இருக்குதோ அதை பாருங்க, அருமையாக இருக்கு பாருங்க. இந்த மழை தண்ணியை குடிக்கலாமான்னு எப்படி வேணாலும் குடிக்கலாம் தான் பாருங்க, அவ்வளோ சுத்தமான தண்ணி. அப்படி தான் பாருங்க, குடிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படி தேன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் குடிங்க. இது ஒரு வேஷ்டி, ஒரு 5-6 வேஷ்டியை பிடிச்சிக்கிறோம், அதை 10 மடங்காக போட்டுக்கிறோம். திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் மற்றும் அதன் நிர்வாகத்தை தமிழக சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தினர் கையகப்படுத்தியுள்ளனர். 30 ஆண்டுகள் குத்தகைக்கு பெறப்பட்ட இடத்தில் ஹோட்டல் நிறுவப்பட்டிருந்த நிலையில் குத்தகையை நீட்டிக்க தமிழக அரசு மறுத்தது. இது தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்குகளும் நடைபெற்றிருந்த சூழலில் எஸ்ஆர்எம் ஹோட்டல் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அடிலைட் நகரில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 9 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் வென்று ஆஸ்திரேலிய அணி முன்னிலையில் உள்ளது. தொடரை மீட்கும் பொறுப்பு அனுபவ வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மாவின் ஆட்டத்தை அதிகம் சார்ந்துள்ளது. ஹர்திக் பாண்டியா இல்லாததால் வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி ஆகிய ஆல்ரவுண்டர்களில் பங்களிப்பை இந்திய அணி எதிர்நோக்கி வேண்டியுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் மோசமான ஆட்டத்தால் பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. பங்களாதேஷ், இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்து புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் முக்ஸின் நக்வி அணியின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் கேப்டன் ஜவேரியா கான் பேட்டிங் தரத்தை விமர்சித்துள்ளார். இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா 15 அல்லது 16% குறைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையே வணிக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இப்பேச்சில் எரிசக்தி மற்றும் வேளாண் விளைபொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதாகவும் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பது குறித்து பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 26ஆம் தேதி மலேசியாவில் ஆசியான் அமைப்பின் கூட்டம் நடைபெறுகிறது. அப்போது ட்ரம்பும் மோடியும் சந்திப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன் ஒப்பந்தத்தை முடிக்க இருதரப்பும் முனைப்புடன் உள்ளன.